hello, welcome back to our channel. நான் Archana from Quarkz Academy. Yes, short 90 daysல NEET 2026 வந்துருச்சு. கண்டிப்பா இந்த NEET 2026 நம்ம சேர்ந்து அச்சீவ் பண்ணுவோம். நானும் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் will achieve NEET 2026 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சாப்டர் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ்ல cloning vectors. Yes, biotechnology principles and process as well as biotechnology and its applications. நீட்ல இது ரெண்டுமே more weightage ஆன chapters தான். இன்னைக்கு இந்த வீடியோல cloning vectors short and easy trick சொல்லி கொடுக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தா மத்த எந்த வீடியோஸ்லயும் சொல்லி கொடுக்காத மாதிரியான ட்ரிக் இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. Yes, so cloning vectors அப்படின்னா என்ன? cloning vectors அப்படிங்கிறது listen, ஒரு ஏன்னு ஒரு ஆர்கானிசம் இருக்கு, பின்னு ஒரு ஆர்கானிசம் இருக்கு, ஏ பி அப்படின்னு ரெண்டு ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இந்த ஏலிருந்து பிக்கு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலை எடுத்துட்டு போகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏவை வந்து நான் ஒரு 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 மாங்காய் மரமாக நினச்சிப்போம். ஓகே, ஏங்கிறது ஒரு மேங்கோ பிளான்ட், பிங்கிறது ஒரு மேங்கோ பிளான்ட், மேங்கோ ட்ரீ. ஓகேவா? இப்போ இந்த ஏல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டான ஃப்ரூட் இருக்கு, ஆனால் குட்டியா இருக்கு. ஆனால் பியில் நல்லா பெரிய ஃப்ரூட் இருக்கு, ஆனால் ஸ்வீட்னஸ் இல்லை. ஓகே, ஸோ நம்ம இது ரெண்டையும் இன்கார்பரேட் பண்ணி ஒரு ஃப்ரூட்டை கொண்டு வர வைக்கலாம். இல்லைன்னா இந்த பிங்கிறதுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸை எடுத்துட்டு போகலாம். அப்படிங்கிற மாதிரியான ஜீனை கண்டுபிடிச்சி நம்ம வந்து அனுப்ப போகிறோம். ரைட்டா? ஸோ அதுதான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வெக்டார்ஸ். ஸோ ஏ கிட்ட இருந்து பிக்கு ஒரு ஜீனை கொண்டு போகணும். கரெக்டா? ஸோ ஒரு ஆர்கானிசம் விச் கண்டெய்ன்ஸ் டிஎன்ஏ மாலிக்யூல், அந்த ஆர்கானிசமோட டிஎன்ஏ மாலிக்யூல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபாரின் ஜீனை எடுத்துகிட்டு போக போகிறோம். அதாவது இந்த ஏன் இருக்கிறது யாரு? ஃபாரின் ஜீன். இந்த பிங்கிறது யாரு? ஹோஸ்ட். ஓகேவா? ஃபாரின் ஜீனை ஒரு ஹோஸ்டுக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கான ஆர்கானிசம் தான் வந்து வெக்டார். ஓகே, ஸோ இந்த ஆர்கானிசம் இட் மே பி பாக்டீரியா ஆர் ஈஸ்ட், என்னவா வேணா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஈகோலை அப்படின்னு வச்சுக்கிறேன், எஸ்டெர்ச்சியா கோலை அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஏன்னா இட்ஸ் அ மோஸ்ட் யூஸ்ட் ஆர்கானிசம். கரெக்டாக? நல்லா மோஸ்ட் யூஸ்டான வெக்டார் ஈகோலை அப்படிங்கிற. ஸோ இதுக்கு பேர் தான் வெக்டார்ஸ். ஓகே, ஏங்கிற ஆர்கானிசம்லேருந்து ஒரு ஜீனை பிங்கிற ஆர்கானிசம்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஏங்கிற ஆர்கானிசம் என்னது? ஃபாரின் ஜீனு. பிங்கிற ஆர்கானிசம் ஹோஸ்ட். அதை எடுத்துகிட்டு போகிறக்கு ஹெல்ப் பண்ணுறது யார்? ஈகோலை. ஈகோலையில் இருக்க டிஎன்ஏ மாலிக்யூல். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து வெக்டார்ஸ். ஓகே, அப்போ வெக்டார்ஸ் என்ன பண்ணும்? இட் வில் கேரி த ஃபாரின் ஜீன் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு த ஹோஸ்ட். கரெக்டா? அதான் வந்து வெக்டார்ஸ். இப்போ குளோனிங் வெக்டார்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த ஈக்குவலை என்ன பண்ணும்? எடுத்துட்டு மட்டும் போகாமல் உள்ளேயே வந்து குளோன் பண்ணும். அதாவது நிறைய காப்பீஸை ரெப்ளிகேட் பண்ணுது. ஓகே, இந்த ஃபாரின் ஜீனை எடுத்துகிட்டு போகும்போது அது என்ன பண்ணுது? நிறைய காப்பீஸை ரெப்ளிகேட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் குளோனிங் வெக்டார்ஸ். ஸோ நார்மலாக குளோனிங் வெக்டார்ஸ் அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பிளாஸ்மிட்ஸ், பாக்டீரியோஃபேஜஸ், ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். ஓகே, பிளாஸ்மிட்ஸ், பாக்டீரியோஃபேஜஸ், ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்ன? எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேக் அண்ட் யாக். ஸோ பேக் அப்படின்னா என்ன? யாக்னா ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்.
Okay, so bacterial artificial chromosome, yeast artificial chromosomes. So இந்த bacteriophages, plasmids, இந்த bacterial artificial chromosome இது எல்லாமே வந்துட்டு பாக்டீரியாவில் நடக்கிறது. ஈஸ்ட் வந்து ஈஸ்டில் நடக்கிறது. ஓகேவா, ஈஸ்ட்டை தான் வந்து குளோனிங் வெக்டார்ஸாக யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பாக்டீரியாஸ், பிளாஸ்மிட்ஸ்க்கு, பாக்டீரியோஃபேஜஸ்க்கு, பேக்குக்கு, இது எல்லாத்துக்குமே பாக்டீரியா வந்து வெக்டாராக இருக்கும். ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோமுக்கு ஈஸ்ட் வந்து வெக்டாராக இருக்கும். Okay, so it's used to carry foreign genetic material into host cell for replication, and it has the ability to replicate within bacterial cell independent of control of chromosomal DNA. Yes, so இப்போ பாக்டீரியாங்கிறது எப்படி இருக்கு? இப்போ பாக்டீரியாங்கிறது இப்படி இருக்கு. இப்படி இருக்கு பாக்டீரியா. ஓகே, இந்த இடத்துல நமக்கு பாக்டீரியாக்குள்ள சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். கரெக்டா? இந்த சர்க்குலர் டிஎன்ஏ பேர் என்ன? பிளாஸ்மிட். ஓகே, சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு, அதுக்கு பேர் என்ன? பிளாஸ்மிட். அண்ட் இதுக்குள்ள, இந்த பாக்டீரியாக்குள்ள அப்பார்ட் ஃப்ரம் த பிளாஸ்மிட், இது என்ன? குரோமோசோமல் டிஎன்ஏ. ஓகே, ஸோ பாக்டீரியாவில் குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கு, பிளாஸ்மிட் இருக்கு. ஆனால் இந்த பிளாஸ்மிடும் பாக்டீரியோஃபேஜஸ் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த குரோமோசோமல் டிஎன்ஏவோட ஹெல்ப் இல்லாமையே ரெப்ளிகேட் ஆகும். புரிஞ்சுதா? இந்த குரோமோசோமல் டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்காமையே பிளாஸ்மிட்ஸும் பாக்டீரியோஃபேஜஸும் ரெப்ளிகேட் ஆகும். ரைட்? ஸோ ஹேவ் எபிலிட்டி டு ரெப்ளிகேட் வித்தின் பாக்டீரியல் செல் இண்டிபெண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் குரோமோசோமல் டிஎன்ஏ. புரிஞ்சுதா இது? ரைட்? Yes. So bacteriophages, in the first line பாருங்களேன், bacteriophages because of high number per cell have very high copy numbers of their genome within the bacterial cell. Okay, so high number per cell அப்படின்னா என்ன? ரைட்? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் பாக்டீரியானா எப்படி இருக்கும், பாக்டீரியாக்குள்ள பிளாஸ்மிட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, இது பாக்டீரியா. பாக்டீரியாக்குள்ள நமக்கு பிளாஸ்மிட் இருக்கு. ஓகே, இது பிளாஸ்மிட். இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எதை பற்றி கொடுத்துருக்காங்க? பாக்டீரியோஃபேஜஸ். கரெக்டா? இப்போ பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அ வைரஸ் விச் அஃபெக்ட் பாக்டீரியா. கரெக்டா? ஓகே, இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணுது. அந்த பாக்டீரியோஃபேஜில் டிஎன்ஏ இருக்கு. ஓகே, பாக்டீரியோஃபேஜில் டிஎன்ஏ இருக்குது. இப்போ இதை அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த டிஎன்ஏ பாக்டீரியாக்குள்ளே போகும். கரெக்டாக? இந்த டிஎன்ஏ பாக்டீரியாக்குள்ளே போயிடுச்சு. இப்போது பாக்டீரியாக்குள்ளே போகணுன்னு இது என்ன பண்ணும்? இட் வில் ரெப்ளிகேட், நிறைய ரெப்ளிகேட் ஆகி இந்த மாதிரி நிறைய காப்பி நம்பர்ஸை மேக் பண்ணும். ஓகேவா? லிசன், பாக்டீரியோஃபேஜஸ் பிகாஸ் ஆஃப் தேர் ஹை நம்பர் பெர் செல் உள்ள போய் ரெப்ளிகேட் ஆகிறதுனால வில் have very high copy numbers of their genome. Yes, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? பாக்டீரியோஃபேஜில் நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பாக்டீரியாக்குள்ளே போய் நிறைய ஜீனோமை ரெப்ளிகேட் பண்ணிடுது.
கரெக்டாக நிறையா ரெப்ளிகேட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு டிஎன்ஏ வந்து இந்த பர்டிகுலர் டிஎன்ஏல நமக்கு என்ன இருக்கும், அந்த ஃபாரின் டிஎன்ஏ இருக்கும். கரெக்டாக இந்த பர்டிகுலர் டிஎன்ஏல என்ன இருக்கும், ஃபாரின் டிஎன்ஏ இருக்கும். அப்போ அந்த ஃபாரின் டிஎன்ஏ ஒரு பாக்டீரியோஃபேஜில் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய காப்பீஸ் கிடைக்குது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாக்டீரியோஃபேஜஸ் பிகாஸ் ஆஃப் த ஹை நம்பர் பெர் செல், ஒரு பாக்டீரியாக்குள்ள நிறைய நம்பர்ஸ் இருக்கிறதுனால have very high copy numbers of their genome within the bacterial cells. அப்போ இங்க வந்து நமக்கு எத்தனை ஜீனோம் இருக்கோ அவ்வளோ காப்பி நம்பர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? அப்போ நம்பர் ஆஃப் genome copies equal to number of copy numbers per cell. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 7 ஜீனோம் காப்பீஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபாரின் டிஎன்ஏவோட காப்பீஸ் எவ்வளோ கிடச்சிருக்கும், 7 கிடச்சிருக்கும். புரிஞ்சுதா? ஸோ பாக்டீரியோஃபேஜஸ் பிகாஸ் ஆஃப் தேர் ஹை நம்பர் பெர் செல் ஹேவ் வெரி ஹை காப்பி நம்பர்ஸ் ஆஃப் தேர் ஜீனோம் வித்தின் த பாக்டீரியல் செல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு, பிளாஸ்மிடு பாக்டீரியோஃபேஜஸ் ரெண்டுமே வந்து நமக்கு வெக்டார்ஸாக யூஸ் ஆகுது. ஸோ பாக்டீரியோஃபேஜஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிளாஸ்மிட். Some plasmids have only 1 or 2 copies per cell. ஓகே, ஒரு சில பாக்டீரியாஸ்க்கு அந்த பிளாஸ்மிட் 1 or 2 தான் ரெப்ளிகேட் ஆகும். ஓகே, 1 or 2 ரெப்ளிகேட் ஆகும். ஆக்சுவலாக நமக்கு நிறைய க்ளோன்ஸ் வேணும். கரெக்டாக? ஏன் நமக்கு நிறைய க்ளோன்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து லைக் ஃபாரின் டிஎன்ஏவை ஒரு டிஎன்ஏ கூட அட்டாச் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ரிவ்யூவாக எடுத்து பார்க்குறக்கோ இல்லை இன்னொருக்கா செக் பண்ணுறக்கோ நமக்கு இது கிடைக்காது. டிஎன்ஏ வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் அகைன். கரெக்டாக? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு டிஎன்ஏவை நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணி ரீகாம்பினண்ட்டாக மாற்றி அதை நிறைய க்ளோன் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த பாக்டீரியோஃபேஜஸில் நடந்த மாதிரி நிறைய க்ளோன்ஸ் போட்டு வச்சிட்டோன்னா we can use often, இல்லை நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஒரு சில பாக்டீரியாவில் சம் பிளாஸ்மிட்ஸ் மே ஹாவ் ஒன்லி 1 or 2 காப்பீஸ் பர் செல். ஓகேவா? ஒரு சிலதில் எப்படி இருக்கும், 1 or 2 காப்பீஸ் தான் இருக்கும். 1 or 2 காப்பீஸ் பர் செல். இங்கே இந்த காப்பீஸுங்கிறத எதை மென்ஷன் பண்ணுறாங்க, பிளாஸ்மிடை. ஓகே, பிளாஸ்மிட் 1 or 2 தான் இருக்கும். 1 or 2 தான் ரெப்ளிகேட் பண்ணும் ஒரு சில பாக்டீரியாஸ். whereas others may have 15 to 100 copies per cell. அதுவே ஒரு சில பாக்டீரியாஸ் என்ன பண்ணும், 15 to 100 காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போது நான் இந்த பாக்டீரியாவில் இந்த பிளாஸ்மிடில் வந்து நான் ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு 1 or 2 காப்பீஸ் 1 or 2 பிளாஸ்மிட்ஸை மேக் பண்ணுற பாக்டீரியாவாக இருந்தால் எனக்கு ஒரு 2 காப்பி தான் கிடைக்கும். ஓகேவா? பட் இன்கேஸ் இந்த பர்டிகுலர் பாக்டீரியா இந்த பிளாஸ்மிடை 15 to 100 காப்பீஸாக மேக் பண்ணுறக்கான எபிலிட்டி இருந்ததுன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே எனக்கு 15 to 100 காப்பீஸ் ஆஃப் ஃபாரின் ஜீன் வந்து எனக்கு கிடைக்கும். கரெக்டாக? எஸ். Their numbers can go even higher if we were able to link an alien piece of DNA with bacteriophage or plasmid DNA. We can multiply its number equal to the copy number of the plasmid. Yes, நம்மனால வந்து ஒரு ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து அந்த பிளாஸ்மிட் கூடலையோ இல்லை வந்து பாக்டீரியோஃபேஜ்லையோ அட்டாச் பண்ணினேன் அப்படின்னா மல்டிப்ளை இட்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவல் டு த காப்பி நம்பர். ஓகேவா? எப்படி இருக்கும், நமக்கு பிளாஸ்மிட் எத்தனை நம்பர்ஸ் இருக்குமோ அவ்வளோ வந்து ஃபாரின் ஜீனோட காப்பி நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாக்டீரியோஃபேஜஸ் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதே மாதிரி நமக்கு வந்து ஃபாரின் ஜீனோட நம்பர்ஸ் கிடைக்கும்.
vectors used at present are engineered in a such a way. Yes, so vectors வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, man-made vectors ஆயிடுச்சு. நம்மளே ரெசிஸ்டன்சி கொடுத்துட்றோம் அந்த மாதிரி, ரைட்? எஸ், ஸோ ஆர் engineered in such a way that they help easy linking of foreign DNA. அது எப்படி இருக்கு, ஃபாரின் டிஎன்ஏவை ஈஸியாக லிங்க் பண்ணுற மாதிரியான பிளாஸ்மிட்ஸை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ and it is also used for selection of recombinants and non-recombinants. இது எப்படி இருக்கு, செலக்ஷன் ஆஃப் recombinants and non-recombinantsக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ recombinant and non-recombinant எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். சாரி, எஸ், ஓகே. ஸோ இப்போ நம்ம வெக்டார்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அந்த வெக்டாரோட வேலை என்ன, க்ளோனிங் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ க்ளோன் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாஸ்மிடோ அந்த ஒரு பாக்டீரியோஃபேஜோ எப்படி இருக்கணும், இட் ஷுட் ஹாவ் ஹை காப்பீஸ், ரைட்டா? ஹை நம்பர் பர் செல்லாக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு ஹை காப்பீஸ் கிடைக்கும், ரைட்டா? இப்போ வெக்டார்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ வெக்டார்ஸு எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ஃபாரின் ஜீன் வந்து அது கூட ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கும்போது லிசன். ஸோ பிளாஸ்மிட் எப்படி இருக்கும், இட்ஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ. ஓகே, இது என்னது, பிளாஸ்மிட். இது என்ன, பிளாஸ்மிட், ரைட்டா? இப்போ ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் அ சீக்வன்ஸ். ஓகே, ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ங்கிறது என்ன, இட்ஸ் அ சீக்வன்ஸ் ஃப்ரம் வேர் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல தான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ தட் சீக்வன்ஸ் மேபி ஏதாவது ஒரு சீக்வன்ஸாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் GATTTC இப்படிங்கிற சீக்வன்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, GATTC அதுதான் வந்து ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரியான கூட இருக்கலாம். ஏன்னா இந்த டிஎன்ஏ ஃபுல் ஆஃப் சீக்வன்சஸ், ரைட்டா? ஃபுல் ஆஃப் பேசஸ், கரெக்டா? அப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் தான் வந்து ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், திஸ் இஸ் அ சீக்வன்ஸ் ஃப்ரம் வேர் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட். இந்த இடம் எங்கே இருக்கோ அதுதான் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். GATTC எங்கே இருக்கோ அதுதான் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அந்த ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு இது வந்து எங்கே இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் வந்து நமக்கு இப்போ ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குது. அதாவது சைட், அந்த ரெப்ளிகேட் ஆகிற சைட் இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகுது, இட்ஸ் ஓப்பனிங். ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து ரெப்ளிகேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி நமக்கு ரெப்ளிகேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனி பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வென் லிங்க்டு டு திஸ் சீக்வன்ஸ் கேன் பி மேட் டு ரெப்ளிகேட் வித் இன் த ஹோஸ்ட் செல். இப்போ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஐ லிங்க் ஃபாரின் டிஎன்ஏ. ஓகே, இந்த பர்டிகுலர் ரீஜன், ஒரு பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டில் நான் வந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை இன்கல்கேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னாகும், இந்த பிளாஸ்மிட் ரெப்ளிகேட் ஆகும்போது ஃபாரின் டிஎன்ஏவும் சேர்ந்து ரெப்ளிகேட் ஆகும். புரிஞ்சுதா? ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனில் பிளாஸ்மிட் இருக்குது. பிளாஸ்மிடில் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் அங்கே தான் வந்து நமக்கு ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் டிஎன்ஏல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டில்
ஃபாரின் டிஎன்ஏவை லிங்க் பண்ணிடுறோம். ஃபாரின் டிஎன்ஏ ஆர் ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஏலியன் டிஎன்ஏ இப்படின்னு சொல்லலாம். அதாவது வெளியிருந்து வந்தது, அந்த பர்டிகுலர் ஆர்கானிசமோடது கிடையாது. ஓகேவா? அதுதான் வந்து ஃபாரின் டிஎன்ஏ ஆர் ஏலியன் டிஎன்ஏ அப்படிங்கிறது. அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, அதுவும் சேர்ந்து ஃபாரின் டிஎன்ஏவும் சேர்ந்து ரெப்ளிகேட் ஆகுது. So, any piece of DNA when linked to this sequence can be made to replicate within the host cell. Okay, so எந்தாவது piece of DNA வந்து நம்ம sequenceல link பண்ணிட்டோம் அப்படின்னா made to replicate within the host cell. அந்த particular இதுவும் host cell கூட சேர்ந்து replicate ஆகும். Foreign DNAவும் சேர்ந்து replicate ஆகும். Okay, this sequence is responsible for controlling the copy numbers. So நல்லா பார்த்துக்கோங்க, copy numbers control பண்றது யாரு? Copy numbers control பண்றது origin of replication. Confuse ஆகக்கூடாது. ஓகே, காப்பி நம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஏன்னா அந்த ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் எத்தனை தடவை ரெப்ளிகேட் ஆகுதோ அத்தனை காப்பீஸ் நமக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ this sequence is also responsible for controlling the copy numbers of linked DNA. So, if one wants to recover many copies of the target DNA, it should be cloned in a vector whose origin support high copy numbers. Yes. இப்போ ஒரு பிளாஸ்மிட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுற ஆர்கானிசம் எப்படி இருக்கணும்? நம்ம சூஸ் பண்ணுற ஆர்கானிசம் நிறைய பிளாஸ்மிடை ரெப்ளிகேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும், நிறைய பாக்டீரியோஃபேஜஸை ரெப்ளிகேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்போ தான் ஷார்ட் டைமில் வில் கெட் மோர் காப்பீஸ். ஸோ த ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் இட்ஸ் அ சைட். ஒரு சைட் இருக்குது. அந்த சைட் என்ன அப்படின்னா விச் கண்டைன்ஸ் சீக்வன்ஸ். ஓகேவா? ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸில் தான் வந்து ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் நடக்கும். அதாவது ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிஎன்ஏல ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஃபங்க்ஷனலாக இருக்கிற டிஎன்ஏல நம்ம ஏஎன் டிஎன்ஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த பிளாஸ்மிட் ரெப்ளிகேட் ஆகும்போது அந்த ஃபாரின் டிஎன்ஏவும் சேர்ந்து ரெப்ளிகேட் ஆகி எத்தனை பிளாஸ்மிட்ஸ் கிடைக்குதோ அத்தனை ஃபாரின் ஜீன் காப்பீஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ செலக்டபிள் மார்க்கர் அப்படிங்கிறது என்ன? ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம ரீகாம்பினன்ட் செலக்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் ஆர் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் இல்லை செலக்டிங் ஆஃப் ரீகாம்பினன்ஸ் ஆர் நான் ரீகாம்பினன்ஸ்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தா செலக்டபிள் மார்க்கர் இன் அடிஷன் டு ஓரி த vector requires a selectable marker which help in identifying and eliminating non-transformants and selectively permitting the growth of the transformants. Okay, first நம்ம transformant அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Listen, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டேன். வெக்டாரில் டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏ எடுத்துக்கிறேன். அந்த டிஎன்ஏல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏலியன் டிஎன்ஏவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக? இதில் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஏலியன் டிஎன்ஏவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டா? இப்போது அந்த ஏலியன் டிஎன்ஏ இருக்கிற டிஎன்ஏ மாலிக்யூல் அதை வந்து நான் ஒரு பாக்டீரியாக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது பிளாஸ்மிட். கரெக்டாக? இப்போ இதில் இந்த பர்டிகுலர் ரீஜியன் வந்து ஓகே, இந்த ஒயிட் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ரீஜியன் வந்து ஃபாரின் டிஎன்ஏ. ஓகே, அதே மாதிரி
இன்னொரு பாக்டீரியா இருக்கு. ஓகே, அந்த இன்னொரு பாக்டீரியால அதே மாதிரி பிளாஸ்மிட் இருக்கு. ஓகே, ஆனால் இந்த இடத்துல ஃபாரின் டிஎன்ஏ அட்டாச் ஆகலை. ஓகே, ரெண்டு பாக்டீரியா இருக்கு. ஒரு பாக்டீரியாவில் ஃபாரின் டிஎன்ஏ அட்டாச் ஆகிருக்கு, இன்னொரு பாக்டீரியாவில் ஃபாரின் டிஎன்ஏ அட்டாச் ஆகலை. ஆனால் லிசன், ஏன்னா நமக்கு தெரியாது. இப்போ நான் இந்த இடத்துல லிங்க் ஃபாரின் டிஎன்ஏன்னு கொடுத்துருக்கேன், லிங்க் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்கேன். பட் அது லிங்க் ஆச்சா இல்லையாங்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? டிஎன்ஏவை கண்டிப்பாக பார்க்க முடியாது. கரெக்டாக? ஸோ வி ஹாவ் டு யூஸ் செலக்டபிள் மார்க்கர்ஸ். அது செட் ஆகியிருக்கா, செட் ஆகலையா அப்படிங்கிறத நம்ம செலக்டபிள் மார்க்கர்ஸ் வச்சு தான் பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பாக்டீரியா இருக்குது. இந்த ரெண்டு பாக்டீரியாவில் ஒரு பாக்டீரியாவில் நான் அனுப்பிச்ச டிஎன்ஏ ஃபாரின் டிஎன்ஏவை வச்சுருக்கு, இன்னொரு பாக்டீரியாவில் ஃபாரின் டிஎன்ஏ இல்லை. ஓகேவா? ஆனால் இப்போது இந்த ரெண்டு பாக்டீரியா பேருமே டிரான்ஸ்ஃபார்மண்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போது இந்த ரெண்டு பாக்டீரியாவுக்குமே ஏதோ ஒரு டிஎன்ஏ உள்ளே போயிருக்கு. கரெக்டாக? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ரைட்? இதுவும் டிரான்ஸ்ஃபார்மண்ட் தான், இதுவும் டிரான்ஸ்ஃபார்மண்ட் தான். ஏன் அப்படின்னா ரெண்டுலேயுமே அந்த டிஎன்ஏ உள்ளே போயிருக்கு. கரெக்டாக? ஸோ ரெண்டுமே டிரான்ஸ்ஃபார்மண்ட். ஆனால் இப்போது இதில் ஃபாரின் டிஎன்ஏ அட்டாச் ஆகியிருக்கு. கரெக்டாக? ஃபாரின் டிஎன்ஏ அட்டாச் ஆனால் இட்ஸ் அ ரீகாம்பினன்ட். ஓகே, இங்கே ஃபாரின் டிஎன்ஏ அட்டாச் ஆகலை, அப்போ இது நான் ரீகாம்பினன்ட். புரிஞ்சா? இப்போ லிசன், ரெண்டு பாக்டீரியா எடுத்திருக்கேன், ரெண்டு பாக்டீரியாலுமே டிஎன்ஏ நான் போட்டிருக்கேன். டிஎன்ஏ போட்டால் அது டிரான்ஸ்ஃபார்மண்ட். ஒருவேளை நான் டிஎன்ஏவே உள்ளே இன்கல்கேட் பண்ணலை அப்படின்னா அது நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட். ஓகே, ஆனால் இந்த ரெண்டு பாக்டீரியாவில் நான் டிஎன்ஏவை அனுப்பிச்சிருக்கேன். ரைட்? அந்த பிளாஸ்மிட் போயிருக்கு. ஓகேவா? அந்த பிளாஸ்மிடில் ஃபாரின் டிஎன்ஏ சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரீகாம்பினன்ட். ஓகே, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டாச் ஆகலை. அந்த அட்டாச் ஆகலைங்கிறத நம்ம செலக்டபிள் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? இப்போ ஃபாரின் டிஎன்ஏ அட்டாச் ஆகலை அப்படின்னா அது நான் ரீகாம்பினன்ட். புரிஞ்சா? எஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மண்ட் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம்? attachment of DNA molecule கண்டிப்பாக அட்டாச் ஆகிருக்கணும். ஓகேவா? எய்தர் ரீகாம்பினண்ட்டாக இருக்கலாம் ஆர் நான் ரீகாம்பினண்ட்டாக இருக்கலாம். ஓகே, அட்டாச்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல் எய்தர் ரீகாம்பினண்ட்டாக இருக்கலாம் ஆர் எல்ஸ் நான் ரீகாம்பினண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த ரீகாம்பினண்ட் அப்படிங்கிறது என்ன? கண்டிப்பாக அட்டாச்மெண்ட் ஆஃப் DNA molecule
with foreign DNA. புரிஞ்சா? ஃபாரின் DNA கன்ஃபார்மாக இருக்கணும். அதே அட்டாச்மெண்ட் ஆஃப் DNA மாலிகுல் ரீகாம்பினண்ட்டாக இருக்கலாம், நான் ரீகாம்பினண்ட்டாக இருக்கலாம். அப்படின்னா அது என்ன? டிரான்ஸ்ஃபார்மண்ட். புரிஞ்சுதா இது? எஸ். ஸோ லிசன். In addition to the ORI, the vector requires selectable marker which helps in identifying and eliminating non-transformants. Okay va? இல்ல non-transformant ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். non-transformant அந்த டிஎன்ஏவே உள்ளே போகலை, நான் ரீகாம்பினண்ட்டாக இருக்குன்னா அதை வந்து non-transformant அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம். அண்ட் selectively permitting the growth of transformants. எது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செலக்ட் ஆச்சோ அதை மட்டும் க்ரோ பண்ணுறது. ஸோ transformation is a procedure through which a piece of DNA is introduced into host bacterium. ஓகேவா? என்னது நமக்கு transformation அப்படின்னா என்ன? piece of DNA introduced in a host bacterium is called transformation. Okay. Normally the genes encoding resistant to antibiotics such as. So இந்த இடத்துல நம்ம எதை வந்து செலக்டபிள் மார்க்கரா எடுக்கிறோம் அப்படின்னா ampicillin, chloramphenicol, kanamycin and tetracycline. இந்த நாளையுமே வந்து நம்ம செலக்டபிள் மார்க்கர்ஸாக யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். இது எல்லாமே என்னது? ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் such as ampicillin, chloramphenicol, tetracycline or kanamycin are considered useful selectable markers for E. coli. ஓகேவா? இது வந்து எதுக்கு? E. coliக்கான selectable markers. So the normal E. coli cells do not carry resistance against any of these antibiotics. Correct? ஏன் அப்படின்னா ஒரு பாக்டீரியாவுக்கு நார்மலாகவே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் இருக்காது. ஏன்னா அந்த பாக்டீரியானால நம்ம காய்ச்சல் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுக்குறோம், அது செத்துரும். ரைட்டா? ஸோ ஒரு நார்மல் பாக்டீரியாவுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஓகே, நம்மளாக மேக் பண்ண பிளாஸ்மிட்ஸ், ஓகே, மேன்மேட் என்ஜினியர்டு பிளாஸ்மிட்ஸாக இருந்தால் அதுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம அந்த மாதிரி வந்து என்ஜினியர் பண்ணியிருக்கோம். ரைட்? எஸ். ஸோ செலக்டபிள் மார்க்கர்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ செலக்டபிள் மார்க்கர்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல PBR 322 இருக்குது. ஸோ மோஸ்ட்லி டயக்ராம்ஸ் வந்து ரொம்ப கிளியராக நமக்கு ஞாபகம் இருக்கணும். பிகாஸ் எப்படின்னா டயக்ராம் இப்போ இந்த PBR 322 இருக்குது அப்படின்னா இந்த PBR 322ல் இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா we should know that. ஓகே, இந்த இடத்துல வந்து A அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த இடத்துல clav 1 இருக்கு. ஓகே, இந்த இடத்துல clav 1 இருக்கு, இந்த இடத்துல ஏன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஏங்கிறது என்னன்னு ஷார்ப்பாக தெரியணும். ஏன்னா இங்க இருக்க சால் 1 தூக்கி நம்ம அந்த ஏல வந்து எழுத முடியாது. இது வந்து சால் 1. ஓகே, இந்த சால் 1 தூக்கி நம்ம அந்த வந்து அதில் எழுதக்கூடாது. எழுதுனா தப்பு. ரைட்டா? அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல என்ன இருக்கு அதை தான் எழுதணும். ஓகே, இங்க வந்து என்ன இருக்கு? ஈகோ R1 இருக்கு. ஓகே, இட்ஸ் நாட் ஈகோ ரை, இட்ஸ் அ ஈகோ R1. ரைட்? எஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து தெளிவாக ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ வாட் இஸ் திஸ்? A is hint 3. ஓகே, இந்த இடத்துல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்குன்னா BAM
BamH1. இது என்ன ROP. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா PBU2. இங்கே site is origin of replication. ஓகே, இங்கே என்ன சைட் இருக்கு? origin of replication இருக்கு. இந்த இடத்துல PST1 PBU1. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்னு பார்ப்போம். அப்போ ஒரு பிளாஸ்மிட்ல என்னென்னலாம் இருக்கு? ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கு, ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கு, ஓரி சைட் இருக்கு, ஆர்ஓபின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இந்த வெளி இருக்கு பார்த்தீங்களா? இந்த வெளி இருக்கிறது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ஸோ என்னென்ன? CLAV1, HIND3, PBU1, PBU2, SAL1, BamH1. அப்புறம் வேற எதை விட்டோம்? PST1, EcoR1. ஓகே, ஸோ இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். வெளியே இருக்கிறது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கு. ஓகே, 8 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஓரி சைட் இருக்கு. ஓரி சைட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஒருவேளை இந்த ஓரி சைட் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ரெப்ளிகேஷன் நடக்காது. ஓகே, ஓரி சைட் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா அங்கே ரெப்ளிகேஷன் நடக்காது. நெக்ஸ்ட் ஆர்ஓபி. இந்த ஆர்ஓபிங்கிற கோடு எதுக்கு இருக்கு அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, ஆர்ஓபி அப்படிங்கிற கோடு எதுக்கு இருக்கு? புரோட்டீன் சிந்தசிஸ் ஃபார் ரெப்ளிகேஷன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் என்ன அப்படின்னு கேட்டால் ஆம்பிசிலின். இந்த ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஆம்பிசிலின் ஆர் அண்ட் டெட்ராசைக்ளின் ஆர். ஏன் ஆம்பிசிலின் அண்ட் டெட்ராசைக்ளின் மட்டும் சொல்கிறேன்னா PBr322 இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஓகே, PBr322 ஆம்பிசிலின் டெட்ராசைக்ளின் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த ஆம்பிசிலின் எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னா PBU1 இருக்குல்ல, அங்கே இருக்குது. ஓகே, இது வந்து ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ். அதுவே BamH1 சைட்டில் என்ன இருக்குது? டெட்ராசைக்ளின் ஆர். ஆர்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த PBr322 என்னென்ன இருக்குது? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்குது, ஓரி சைட் இருக்குது, ROP அப்படிங்கிற கோடு இருக்குது. ஓகே, இது எதுவுமே மறக்கக்கூடாது. ரைட், இதெல்லாமே வந்து கண்டென்ட் ஆஃப் PBr322. ஓகே, இப்போதான் நம்ம முக்கியமான டாபிக்குள்ளேயே வர்றோம். விச் மேபி கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கலாம் புக்கில் படிக்கும்போது. மோஸ்ட்லி நடத்தும்போது பார்த்தா புரிகிற மாதிரி இருக்கும், போய் புக்கை படித்து பார்த்தா புரியாது. ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி.
இப்போ இதுதான் வந்து PBR 322. ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா we have to link the alien piece of DNA. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாஸ்மிட் வந்து எதுக்குள்ளே இருக்கும்? ஈகோலைக்குள்ளே இருக்குது. ஓகே, இந்த பிளாஸ்மிட் எதுக்குள்ளே இருக்குது? ஈகோலைக்குள்ளே இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈகோலைக்கு ஆம்பிசிலின் ஆர் டெட் ஆர் 2 ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது. ஆம்பிசிலின் ஆரும் டெட்ராசைக்ளின் ஆரும் 2 ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது. இப்போது இந்த ஈகோலை தானே எனக்கு வெக்டார். அப்போது ஏங்கிற ஆர்கானிசம்லேருந்து நான் ஃபாரின் டிஎன்ஏவை எடுத்து இந்த பிளாஸ்மிட்குள்ளே விடணுமா? ஓகே, இப்போ நான் வந்து பிளாஸ்மிட்குள்ளே டிஎன்ஏவை லிங்க் பண்ண போகிறேன். ஐ யூஸ் திஸ் ப்ளூ செஃப். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல கட் பண்ணுறேன். கட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகும்? த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கால் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். கரெக்டாக? நம்ம வந்து நடுவில் இருக்க சீக்வன்ஸை கட் பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது? ஃபாரின் டிஎன்ஏ இருக்குது. இது என்ன? ஃபாரின் டிஎன்ஏவை நான் லிங்க் பண்ணிட்டேன். ஓகே, ஃபாரின் டிஎன்ஏவை லிங்க் பண்ணிட்டேன். இப்போது நார்மலாக ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படியே வச்சுக்குவோமே, GAATTCனே வச்சுக்குவோம். GAATTC இப்படியே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்க சீக்வன்ஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த GATTCயை பிரித்து, அதாவது கட் பண்ணுறேன் வித் யூஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வச்சு இந்த GATTCயை நான் கட் பண்ண போகிறேன். இப்போது கட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ATT அப்படிங்கிற ரீஜனை வந்து நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, கட் பண்ணிட்டு GA பேலன்ஸ் இருக்கும். இப்போ என்னோடய ஃபாரின் டிஎன்ஏவான ACCTயை கொண்டு வந்துட்டேன். சாரி, ACCTC. இப்போ நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபாரின் ஜீனை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். புரிஞ்சா? ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது. இந்த இடம் என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா ஃபாரின் ஜீனு இன்கல்கேட் ஆகியிருக்கு. இது என்ன? ஃபாரின் ஜீன். இப்போது GAATTC அப்படிங்கிற கோட் வந்து போயிடுச்சு. அந்த சீக்வன்ஸ் வந்து உடஞ்சி பாதி போயிடுச்சு. அப்போ பாதி போனால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போது அது டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும்போது அது செத்துரும். கரெக்டாக? டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது அது என்னாகும்? செத்துரும். ஸோ GAATTCங்கிறத பிரேக் பண்ணி இந்த இடத்துல நான் எண்டோநியூக்ளியஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு நடுவில் ACCT அப்படிங்கிற ஃபாரின் டிஎன்ஏ சீக்வன்ஸை நான் உள்ளே கொண்டு வந்து டிஎன்ஏ லிகேஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ ஃபிக்ஸ் ஆகிருச்சுன்னா அது ரீகாம்பினன்ட், ஃபிக்ஸ் ஆகலைன்னா அது நான் ரீகாம்பினன்ட். ஓகே, எஸ். ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். வெயிட் அ மினிட்.